ஹெர்பல் லைஃப்ல நான் ஷேக் எடுக்கிறேன், பட் என்ன மாதிரி ப்ரிப்பேர் பண்ணணும், ஷேக்குக்கு நான் மில்க்ல எடுக்கணுமா, வாட்டர்ல எடுக்கணுமா, இல்ல ஹெர்பல் லைஃப் நியூட்ரிஷன்ல கொடுத்துருக்கிற ஷேக் மேட்ல தான் எடுத்து யூஸ் பண்ணணுமா அப்படின்னு தெரியாம நிறைய பேர் பாத்தீங்கன்னா ராங்கான மெத்தட்ல மில்க்ல இல்லைன்னா வாட்டர்ல எடுக்கிறீங்க. ஷேக் மேட்ல எடுத்தாலுமே தப்பா தான் எடுக்கிறீங்க. நீங்க ஷேக் மேட்ல எடுக்கணுமா, மில்க்ல எடுக்கணுமா, இல்ல வாட்டர்ல எடுக்கணுமா எல்லாம் சொல்றேன், நோட் பண்ணி வச்சுக்கீங்க. எந்த மாதிரி ஃபாலோ பண்ணணும்னு சொல்றேன். நீங்க ஹெர்பல் லைஃப் நியூட்ரிஷன் ஃபுட்டை சூஸ் பண்றீங்க அப்படின்னா ஹெர்பல் லைஃப்ல என்ன சஜஷன் பண்றாங்களோ அதவே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க சூஸ் பண்ணுங்க. நீங்க அவங்க சொல்றத ஃபாலோ பண்ணா மட்டும் தான் உங்களுக்கு ரிசல்ட் நல்லா இருக்கும். அவங்க உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கிறதுக்கோசரம் தான் இந்த ஃபுட் ஆட் பண்ணி சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஃபார்முலா புரோட்டீன் அது கூட ஷேக் மேட் தான் சொல்லுவாங்க. ஷேக் மேட்டை நிறைய பேர் அவாய்ட் பண்றீங்க. எதனாலனா இது மில்க் பவுடர் தானே, நான் மில்க்ல எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி மில்க் பவுடரை கட் பண்ணிட்டு நீங்க மில்க்ல எடுக்கிறீங்க. பட் மில்க்ல எடுக்கும்போது உங்களுக்கு கேலரி பேசஸ் அதிகமா கிடைக்கும். நீங்க ஷேக் மேட்ல எடுக்கும்போது கேலரி பேசஸ் கம்மியா கிடைக்கும். அதுவும் இல்லாத நீங்க மில்க்ல எடுக்கும்போது நேச்சுரல் மில்க்ல தான் எடுக்கணும். இப்ப எதுவுமே நேச்சுரல் மில்க் கிடையாது, எல்லாமே பவுடர். அதாச்சும் மில்கையுமே பவுடர்ல தான் ப்ரிப்பேர் பண்றாங்க, இல்லனா பேக்கெட் மில்க் தான் யூஸ் பண்றீங்க. அந்த மாதிரி எடுத்து ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கல அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்றீங்க. நீங்க ஹெர்பல் லைஃப் நியூட்ரிஷன் ஷேக் எடுக்கிறீங்க அப்படின்னா கம்பல்சரி ஷேக் மேட்டை ட்ரை பண்ணுங்க. இல்ல அப்படின்னா நீங்க தண்ணியில கூட எடுத்துக்கலாம், ஆனா மில்க்ல எடுக்காதீங்க. ஏன் தண்ணியில கூட எடுத்துக்கங்கன்னு சொல்றேன்னா, தண்ணியில பாத்தீங்கன்னா கேலரி ரொம்ப கம்மியா தான் இருக்கும். அதனால உங்களுக்கு கேலரி ஆட் ஆகாது, உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். சப்போஸ் நீங்க ஷேக் மேட் எடுக்கிறதுக்கு எதனால மோஸ்ட்லி யோசிக்கிறீங்க அப்படின்னா நீங்க பிரைஸ் வைஸ் அதிகமா இருக்குன்றதுக்கோசரம் தான் யோசிக்கிறீங்க. நீங்க பிரைஸ் வைஸ் இந்த ஃபுட்டை கம்மியா வாங்கணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியுற எந்த நம்பர் கால் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஃபுட்டை நீங்க பிரைஸ் வைஸ் எப்படி கம்மியா வாங்கலாம், எந்த மாதிரி ஃபாலோ பண்ணணும், எந்த மாதிரி ஃபாலோ பண்ணி எடுத்தா ஷேக் மேட்டை நம்ம கம்மியான பிரைஸ்ல வாங்கி ஈஸியான ரிசல்ட் எடுக்க முடியும் அப்படின்றதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லிடுவேன். நீங்க ஷேக் மேட்ல எடுக்கும்போது உங்களுக்கு கேலரி பேசஸ் கம்மியா தான் இருக்கும், அதுவும் இல்லாத டேஸ்ட்டுமே நல்லா இருக்கும். இதுவே சப்போஸ் நீங்க தண்ணியில எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கேலரி பேசஸ் கம்மியா தான் இருக்கும், ஆனா டேஸ்ட் இருக்காது, குடிக்கிறதுக்கே உங்களுக்கு ஒரு மாதிரி கசப்பா தான் இருக்கும். அதனால தான் உங்களை ஷேக் மேட்டை எடுத்து குடிக்க சொல்றாங்க. நீங்க ஷேக் மேட்டை பிரைஸ் அதிகமா இருக்கு அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சுட்டு நீங்க ஷேக் மேட்டை கட் பண்ணிடுறீங்க. அப்படி ஷேக் மேட்டை கட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிசல்ட் கம்பல்சரி கிடைக்காது. நீங்க தண்ணியில எடுத்தாலுமே ஒரு சிலருக்கு ரிசல்ட் கிடைக்கும், ஒரு சிலருக்கு ரிசல்ட் கிடைக்காது. எதனாலனா நீங்க தண்ணியில குடிக்கும் போது சீக்கிரமா குடிச்சிருப்பீங்க, ஏன்னா கசக்குதுன்றதால சீக்கிரமா குடிச்சிருவீங்க, இல்லைன்னா ரொம்ப டிலே பண்ணி குடிப்பீங்க. அதனால உங்களுக்கு ரிசல்ட் ஸ்லோவா தான் இருக்கும். இதே ஷேக் மேட்ல எடுக்கும்போது உங்களுக்கு குடிக்கிறதுக்குமே எந்த ஒரு கஷ்டமும் இருக்காது. நீங்க எந்த டைமிங்குள்ள ஷேக் எடுக்க பேர் பண்ணுமே அந்த டைமுக்குள்ள ஈஸியா நீங்க குடிச்சிருவீங்க. இப்ப ஷேக் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு 10 நிமிஷத்துல குடிச்சு முடிச்சிடணும் அப்படின்னா ஷேக் மேட்ல எடுக்கும்போது நீங்க ஈஸியா 10 மினிட்ஸ்ல அந்த ஷேக்கை ப்ரிப்பேர் பண்ணி குடிச்சிருவீங்க. இதுவே தண்ணியில எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அது கசக்குதுன்றதுக்காக அர்ஜென்ட்டா அதிகமா குடிச்சிட்டு 10 நிமிஷம் குடிக்க வேண்டிய ஷேக்கை 5 நிமிஷத்துல குடிச்சிருங்க. இதுவே கசக்குதுன்றதால ரொம்ப கொஞ்சமா சிப் பண்ணி குடிக்கிறதால 1/4 மணி நேரம் 20 மினிட்ஸ் அதிகமா எடுத்துக்கிட்டு நீங்க ரிசல்ட்டை ஃபோக்கஸ் பண்ணாம உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எடுக்கணும்ன்றதால உங்களுக்கு ரிசல்ட்டே கிடைக்க மாட்டேங்குது. இன்னும் உங்களுக்கு எதனா டவுட் இருந்துச்சு, நான் மில்க்ல எடுக்கணுமா இல்ல வாட்டர்ல எடுக்கணுமா இல்ல ஷேக் மேட்ல தான் எடுக்கணுமா எப்படின்ற டவுட் உங்களுக்கு இன்னமும் இருந்துச்சு அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியுற எந்த நம்பருக்கு கால் பண்ணீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு என்ன ப்ராப்ளத்துக்கு நீங்க மில்க்ல எடுத்தா சஜஷன் ஓகேவா, இல்ல தண்ணியில எடுத்தா உங்களுக்கு ஓகேவா, இல்ல அப்படின்னா ஷேக் மேட் தான் எடுக்கணுமா அப்படின்ற டீடைல் நான் உங்களுக்கு சொல்லிடுவேன். என்ன ஹெர்பல் லைஃப் பத்தி என்ன இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும், இல்ல ஷேக்கை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், இந்த ஃபுட்டெல்லாம் எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்ற டீடைல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியுற எந்த நம்பருக்கு கால் பண்ணீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு எல்லா டீடைலுமே கிளியர் கட்டா எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லி கொடுத்துருவேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.